தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முட்டுக்கட்டை போடுகிறார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் 2024 தமிழகத்திற்கு எந்த நலத்திட்டங்களும் இல்லை, அவ்வளவு ஏன் தமிழ்நாடு என்ற பெயரே பட்ஜெட்டில் இல்லை என்ற பிம்பத்தை உருவாக்கி பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தங்களுக்கு ஓட்டு போட்ட தமிழக மக்களின் பிரதிநிதியாக அக்கூட்டத்தில் பங்கேற்று தமிழக மக்களின் தேவைகளை எடுத்துரைக்க மறுப்பதன் மூலம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முட்டுக்கட்டை போடுகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நிதி ஆயோக் மூலம் தமிழகம் எண்ணற்ற நன்மைகளை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அவர், தமிழகத்திற்கு பல நலன்கள் கிடைக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதன் மூலம் மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் நலன்களை விட அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு மட்டுமே அறிவாலயம் முன்னுரிமை அளிக்கிறது என்பது தெள்ள தெளிவாகிறது என்று விமர்சித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குப்வாரா மாவட்டம் காம்காரி பகுதியில் பயங்கரவாதிகள் மறைந்து இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அங்கு விரைந்து சென்று தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது அவர்களை நோக்கி பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். பதிலுக்கு பாதுகாப்பு படையினரும் திருப்பி சுட்டனர். இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டை நடந்தது. இந்த சண்டையில் ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். 3 இந்திய வீரர்கள் காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தப்பியோடிய மற்ற பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் தேடி வருகின்றனர். பிரதமர் மோடி அடுத்த மாதம் 23ஆம் தேதி உக்ரைன் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேச உள்ளார். இரு தலைவர்களும் உக்ரைன் போர் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த தொடங்கிய பிறகு பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக உக்ரைன் செல்ல உள்ளார். முன்னதாக பிரதமர் மோடி இம்மாத தொடக்கத்தில் ரஷ்யா சென்றார். அப்போது ரஷ்ய அதிபர் புதினும் பிரதமர் மோடியும் சந்தித்து பேசினார்கள். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எதிர்க்கட்சிகளில் இருந்து ஒரே முதலமைச்சராக பங்கேற்ற தனக்கு முழுமையாக பேச வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் தனக்கு முன் பேசியவர்கள் 20 நிமிடங்கள் வரை பேச அனுமதிக்கப்பட்டார்கள் என்றும், ஆனால் தனக்கு 5 நிமிடம் மட்டும்தான் பேச அனுமதிக்கப்பட்டது என்று தெரிவித்தார். மேற்கு வங்காளத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்கப்படாததை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கும் போதே தன்னுடைய மைக்கை ஆஃப் செய்து தன்னை அவமதித்து விட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் 1998 மற்றும் 1999ஆம் ஆண்டுகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 2 முறை எம்பியாக பதவி வகித்த மாஸ்டர் மாதன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு உயிரிழந்தார். இந்த நிலையில் மாஸ்டர் மாதன் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாஸ்டர் மாதனின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், தமது சமூக சேவை முயற்சிகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்ததற்காகவும் என்றென்றும் நினைவு கூறப்படுவார். அவரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கல்கள். ஓம் சாந்தி என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.